மதுரை மாவட்டம் சூரப்பட்டி பகுதியில் பாலாற்றில் தடுப்பணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து சிவகங்கை மாவட்டத்தில் மண்ணில் புதைந்து விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கரந்தமலை பகுதியில் உற்பத்தியாகும் பாலாறு மூலம் சுமார் 650 கண்மாய்கள் நிரம்பி 1,00,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த நிலையில் சூரப்பட்டி பகுதியில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தடுப்பணை கட்டப்பட்டு வருவதால் சிங்கம்புணரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களின் வேளாண்மை பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏற்கனவே பேரணி, கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்திய நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இரண்டாம் கட்டமாக 7 விவசாயிகள் அணைக்கரைப்பட்டி பாலாற்றில் கழுத்து வரை மண்ணில் புதைந்து நூதன போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சென்ற சிங்கம்புணரி காவல்துறையினர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பாலாற்றில் குறுக்க தடுப்பணை கட்டுறாங்க. இந்த தடுப்பணையை நம்பி 100 கிராமங்கள், 650 கம்மாய், 1,00,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படையும். காரணம் என்னன்னு கேட்டா, பொட்டப்பட்டி சூரப்பட்டியில் இப்ப தடுப்பணை வந்துட்டு அரசாங்கம் சார்பாக கட்டுறாங்க. அந்த தடுப்பணை கட்டுனாக்க எங்களுக்கு விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் பாதிப்பதோட குடிநீர், கால்நடைகள் எதுக்குமே வந்துட்டு தண்ணி இல்லாம பஞ்சமாயிரும். இப்பவே விவசாயம் வந்துட்டு நலிவடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. நாங்க வாழ்வுரைக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். திருப்பியும் தடுப்பணை கட்டினாக்க எங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு சூழ்நிலையும் இல்லாம போயிடும். இதனால அரசாங்கத்துக்கு நாங்க தெரிவிக்கிற என்னன்னாக்க, இப்போ வந்துட்டு இந்த போராட்டத்தினால நாங்க வந்துட்டு பாதி வந்துட்டு எங்களோட உடம்ப வந்துட்டு மண்ணுக்குள்ள பதிஞ்சு போராடிக்கிட்டு இருக்கோம். கழுத்தளவு மண்ணுக்குள்ள எங்களோட வாழ்வையே வந்துட்டு போற சூழ்நிலைக்கு வந்தனால எங்களுக்கு தண்ணி வேணும், தடுப்பணை கட்ட வேணாம்னு சொல்லி இந்த போராட்டத்தின் மூலியமா அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம்.